காணிமடம் வந்தப்போ சுவாமியோட சொரூபம் என்ன, அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அன்பான சொரூபமாக, அதாவது அன்பாக உணர்ந்தேன். அவங்களுடைய ஆத்மா அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத அவங்கள வலம் வரும்போது, அவங்கள பின்னாடி வலம் வரும்போது ஒரு சிலிர்ப்பு, ஒரு நொடியில், ஒரு நொடி, ஒரு 2 நொடியில் அவங்கள வலம் வரும்போது ஒரு சிலிர்ப்பு இருந்தது. ரொம்ப ஒரு அன்பு கலர்ந்த ஒரு தரிசனம். அது அன்பாக மட்டும்தான் உணர முடிஞ்சது, கருணையாக உணர முடிஞ்சது. மனமானது இல்லாத தன்மையாக, உடலானது இல்லாத தன்மையாக, ஒரு கரைஞ்சி போகக்கூடிய ஒரு தன்மையாக அவங்கள உணர முடிஞ்சது. அது இன்னும் கூடணும், அந்த நேரங்கள் கூடணும், அங்கே தியானம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கணும்னு அடியேன் முயற்சி பண்ணேன். ஆனால் நம்மளை விட நமக்கு உதவுறதுக்கும், நம்மளை காப்பாற்றுறதுக்கும், நம்மளை கைதூக்கி விடுறதுக்கும் குருவானவங்க ரொம்ப ஆர்வமாக அங்கே காணிமடத்தில் இருந்து வரவங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லோரும் உணரணும், அதை மென்மேலும் மக்கள் பயன்படுத்தி கொள்ளணுங்கிறது அடியனுடைய பணிவான வேண்டுகோள்.